மத்திய அமைச்சரவை நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஒப்புதல் அளித்திருப்பதற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், சமூக நீதிக்கு உறுதியளித்து பிரதமர் நரேந்திர மோடி அரசு இந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த முடிவு செய்ததன் மூலம் சமூக சமத்துவம் மற்றும் ஒவ்வொரு பிரிவின் உரிமைகள் மீதான வலுவான அர்ப்பணிப்புக்கான செய்தி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அமைச்சரவை முடிவு எடுத்துள்ளது பெரும் வரவேற்புக்குரியது என்று தெரிவித்துள்ளார். இதன் மூலம் ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, விளிம்பு நிலை மக்களின் சமூக பொருளாதார சூழலறிந்து அதற்கு ஏற்ப இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், சமூக நீதியை நிலைநாட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஒப்புதல் அளித்திருப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு தெரிவித்துள்ளார். சுமார் 93 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய அரசால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்த மத்திய அரசு முடிவெடுத்திருப்பது சிறப்பானது என்று தெரிவித்துள்ளார். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு விரைவில் தொடங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமாக தலைவர் ஜி.கே. வாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களின் வாழ்க்கை தரம் உயரும் என்று கூறியுள்ளார். மத்திய அரசின் இந்த முடிவு அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயனளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.